குட் ஈவினிங் டு ஆல். என் பேர் கார்த்திகா. நான் கம்யூனிட்டி காலேஜில் டெபுட்டி ஹெட்டாக இருக்கேன். இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிற புக் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய திறவுகோல் அப்படிங்கிற புக்கு தான். இந்த புக்கு தான் அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த புக்கை எழுதினவங்க மகாத்மா காந்தியடிகள். இந்த புக்கு வந்து எதுக்காக எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக வாழணும், வளமாகவும் நலமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புக்கை வந்து எழுதியிருக்காங்க காந்தியடிகள். காந்தியடிகள் பார்த்தீங்கன்னா சத்திய சோதனை, அவரோட வாழ்க்கையில் வந்து நிறைய சோதனைகளை வந்து கடந்து வந்திருக்காரு. அதுக்காக ஒரு சத்திய சோதனைன்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதினாரு. ஆரோக்கியத்திலையும் சேம் அதே மாதிரி நிறைய சோதனைகளை வந்து அவர் கடந்து வந்ததுனால இந்த புக்கை வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு, பொதுமக்களுக்கு இதை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், எல்லாரும் இதன் மூலம் பயன்பெற்று அவங்களோட வாழ்க்கையிலையும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து எழுதியிருக்காங்க. நம்ம வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா எப்போ எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி போவோம். இந்த புக்கை வந்து படித்தோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் டாக்டரோட டோரை வந்து தட்ட மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து ஆரோக்கியத்துக்கான திறவுகோல் சாவி வந்து நம்ம கையில் இருக்கும்போது டாக்டர் வீட்டை போய் அடிக்கடி தட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த புக்கை வந்து 1906 ஆரோக்கியம் பற்றி வந்து சில புக்கெல்லாம் எழுதணும்னு சொல்லிட்டு உலக மக்களோட கவனத்தை ஈர்க்கும் விதமாக இந்த புக்கை வந்து எழுதுறாங்க. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த புக்கு கிடைக்கவே இல்லை. அது வந்து இங்கிலீஷில் எழுதுறாங்க. தென்னாப்பிரிக்காவில் எழுதும்போது என்ன ஆகுது அப்படின்னா அங்கே ஃபுல்லாகவே காலி ஆயிடுது. இந்தியாவில் வந்து அந்த புக்கு கிடைக்கவே இல்லையாம். அதனால வந்து 1942 அப்போ வந்து காந்தியடிகள் வந்து ஜெயிலில் இருக்காரு. அப்போ கிடைக்கிற அந்த கட்டாய ஓய்வின் காரணமாக இந்த புக்கை வந்து எழுதலாம், இப்போதான் நம்மளுக்கு டைம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தாட்டில் அந்த டைமில் இந்த ஆரோக்கிய திறவுகள் புக்கை வந்து எழுதுறாங்க காந்தியடிகள். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உணவோட உணவோட வகைகள், அதை எப்படி சாப்பிடணும், புகையிலை, போதைப் பொருட்கள், அப்புறம் வந்து பிரம்மச்சரியத்தை எப்படி கடைபிடிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்க்க போகிறோம். இந்த புக்கை வந்து 2 பார்ட்டாக வந்து இந்த புக்கை 2 பார்ட்டாக வந்து பிரிச்சிருக்காங்க. அதை தான் வந்து ஒரே நூலில் தமிழில் தொகுத்து வழங்கியிருக்காங்க. அந்த ஆத்தர் பேர் பார்த்தீங்கன்னா திரு கு. அழகிரிசாமி. அவர் தான் வந்து நம்மளை தமிழாக்கத்தில் தொகுத்து வழங்கியிருக்காங்க. பேசிக்காக இந்த புக்கு வந்து குஜராத்தியில் காந்தியடிகள் வந்து எழுதியிருக்காரு. அதை வந்து தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்க. அதே ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த புக்கை வந்து படிச்சிட்டோம் அப்படின்னா ஓவராலாக நம்மளுக்கு வந்து நம்மளோட உடம்பை வந்து எப்படி பாதுகாக்கணும், என்ன மாதிரியான சாப்பாடு சாப்பிடணும், நம்மளோட வாழ்க்கை முறை அன்றாடம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலான்னு சொல்கிறாங்க. இந்த புக்கு வந்து காந்திஜியே சொந்தமாக வந்து எழுதியிருக்காரு. அவரோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸும் இதில் அடங்கும். அதனால் வந்து அதை ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆரோக்கியம் அப்படிங்கிறது நல்ல கொலு கொலுன்னு இருக்கிறதோ, நல்லா வாட்ட சட்டமாக இருக்கிறதோ, அழகாக இருக்கிறதோ கிடையாது. ஆரோக்கியம் அப்படிங்கிறது எந்த விதமான நோயுமே இல்லாமல் வந்து சரளமாக எல்லா விதமான வேலைகளையும் எந்த விதமான சோர்வும் சீக்கிரமாக அடையாமல் நாள் முழுக்க வேலை செஞ்சால் கூட வேலை செய்கிற அளவுக்கான உத்வேகமும் பலமும் இருக்கக்கூடிய உடம்பு உள்ள யாரோ அவங்க தான் வந்து ஆரோக்கியமான மனிதன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10-15 மைல் கூட நடக்கக்கூடிய அளவுக்கு அவங்க உடம்புல வந்து தெம்பு இருக்குமா. இதனால வந்து எந்த விதமான டயர்டும் ஆகாம இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆரோக்கியமான மனிதனுக்கான வரையறை தான் இதெல்லாம். இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாடி பில்டர் இல்லை இந்த குத்து சண்டையில் இது பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இது பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களாம் வந்து உடம்பு வந்து ரொம்ப பாடி பில்டிங்காக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது வெறும் தசையை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்கள வந்து ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிடவே முடியாது. அவங்கக்கிட்ட எல்லாம் 12 ஏற்கனவே சொன்ன மாதிரி 12 மைலை விட அதிகமாக கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்கள இந்த வகையில் சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் உடம்பை மட்டும் பார்த்து அவங்க வந்து ஆரோக்கியமாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி பழங்காலத்தில் உள்ள கல்வி முறை பார்த்திங்கன்னா எதை அடிப்படையாக வச்சு
கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு கடவுளுக்கே தெரியாது. அது எப்படின்னே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த கல்வி முறை வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு கொஞ்சம் கூட உதவவே உதவாது. பொதுவா நம்மளோட கல்வி எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா, நம்மளோட உடல பத்தி தெரிஞ்ச மாரி இருக்கணும். நம்ம சாப்பிடுற விதங்கள், நம்மள சுத்தி இருக்கிற கிராமம், நம்ம கிராமத்துல என்ன மாதிரியான விவசாயம் நடக்குது, ஆம் நம்ப நம்ப அக்கம் பக்கத்துல எப்படிப்பட்டவங்க இருக்காங்க, இந்த மாரி விஷயங்கள வந்து தெரியக்கூடிய வகையில தான் வந்து நம்மளோட கல்வி இருக்கணும். அத விட்டுட்டு நம்ம வந்து எதையோ படிக்கிறோம். அது வந்து நான் தப்புன்னு சொல்லல. ஆனா இதுதான் நடைமுறையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் சொல்றாங்க. இந்த மாதிரியான அறிவு நம்மளுக்கு புகட்டும்போது, வாழ்க்கையும் வளமா அமையும். உடல் ரீதியான கல்வியும், பிளஸ் உணவு முறைகள் பற்றியான கல்வியும், வாழ்வாதாரம் பற்றியான கல்வியும், வாழ்க்கை முறைகள் பற்றியான கல்வியும், சோ சூழ்நிலைகள் பற்றியான கல்வியும் கத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கை வந்து இன்னும் வளமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்மளோட உடம்பு வந்து பஞ்சபூதங்களால ஆனது. பஞ்சபூதங்கள்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்றாரு. நிலம், நீர், ஆகாயம், காற்று, ஒளி, இந்த 5ம் சேர்ந்தது தான் பஞ்சபூதங்கள். இது எல்லாம் சேர்ந்து தான் நம்மளோட பூமி இயங்கிட்டு இருக்கு. இதுல ஒண்ணு இல்லைன்னாலும் நம்மளோட பூமி வந்து இயங்காது. அதே மாதிரி தான் நம்மளோட உடம்பும். நம்மளோட உடம்புலயும் ஐம்புலன்கள் இருக்கு. ஐம்புலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு உணர்வு தரக்கூடிய தோல், பார்க்கக்கூடிய கண்ணு, நுகரக்கூடிய மூக்கு, சுவையை தெரிஞ்சுக்கக்கூடிய வாய், ஆம், சுற்றி இருக்கிற ஒளியை தெரிஞ்சுக்கக்கூடிய காது, இதெல்லாம் தான் வந்து ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஐம்புலன்கள் மாதிரி தான் நம்மளோட பஞ்சபூதங்களும் ஐம்புலன்களும் ஒன்று. இது எல்லாம் வந்து ஒன்றோட ஒன்று வந்து தொடர்புடையது அப்படின்னு சொல்றாங்க. மனிதனோட உடம்பு வந்து ஒரு இயந்திரத்தோட ஒப்பிடுறாங்க. எப்படி வந்து ஒரு இயந்திரத்துல வந்து ஒரு பொருள் வந்து ஒரு பார்ட் வந்து ஒர்க் ஆகாம ரிப்பேர் ஆகுதோ, அதே மாதிரி தான் நம்ம உடம்புலயும் ஏதாவது ஒரு ம், ஆ, ப ஒரு உறுப்பு வந்து ஒர்க் ஆகல அப்படின்னா, அது வந்து ஒட்டுமொத்தமா மத்த பார்ட்டையும் வந்து அம் சேதப்படுத்துறதுக்கோ, இல்ல ஏதாவது ஏதாவது ஒரு முறையில வந்து மத்ததையும் பாதிக்கிற அளவுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதனால அதுல வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வயிறுல வந்து சரியா செரிமானம் ஆகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிறுங்கிறது ஒரு உறுப்பு தான். அந்த வயிறு ஒழுங்கா செரிமானம் ஆகல அப்படின்னாலே நம்மளோட ஹோல் பாடியுமே என்ன ஆயிடும்? ஒரு மாரி மந்தமா இருக்கும், டயர்டா இருக்கும். அம் செ ஒழுங்கா டைஜஸ்ட் ஆகாதப்ப நம்மளுக்கு தலைவலிக்குதான்னு தெரியாது. நெஞ்சு எரிச்சலா இருக்கான்னு தெரியாது. ஒரு மாரி டயர்டா இருக்கும், தூக்கமா இருக்க மாரி இருக்கும். ஒழுங்கா வந்து நம்மளால அ வம் வேஸ்ட் எல்லாம் வந்து செக்ரீட் பண்ண முடியாது. எதுலயுமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அத தான் வந்து எக்ஸாம்பிளா சொல்றாங்க. இந்த மாதிரி அஜீரணமும், மலச்சிக்கலும் தான் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம்னு நம்ம வந்து நெனைக்கிறோம். ஆனா, அதுதான் வந்து மிகப்பெரிய உடம்புல பெரிய பெரிய விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்காக வந்து பெரிய பெரிய நோய்கள் வர்றதுக்கு இதுதான் முக்கிய காரணமாகுது. அத வந்து சின்ன விஷயமா நெனச்சு அலட்சியமா விடவே கூடாது. இது அஜீரணமும், மலச்சிக்கலும் தான் வந்து அடிப்படை காரணம். நெறைய நோய்கள் வர்றதுக்கான அடிப்படை காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மனிதனோட உடம்பால என்ன பயன்? எதுக்கு வந்து மனிதனோட உடம்பு இருக்கு அப்படின்னா, நம்மளோட உடம்பு வந்து ஆரோக்கியமா இருந்தா மட்டும் பத்தாது. நம்ம வந்து மனுஷனா உலகத்துல வந்து பிறக்கறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, ஆம் மத்த உயிர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில பயனுள்ள வகையில நம்ம இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம உடம்ப வந்து நல்லபடியா பேணி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து காற்று. நம்ம ஐம்பூதங்கள் பத்தி சொன்னோம் இல்லையா? ஐம்பூதங்கள் எப்படி வந்து நம்ம மனிதனுக்கு வந்து உபயோகப்படுது? நம்மளோட ஆரோக்கியத்துக்கு எந்த வகையில வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அதுல வந்து காற்ற பத்தி பார்க்க போறோம். தண்ணி இல்லாம வந்து ஒரு சில நாள் வந்து உயிர் வாழ முடியும். ஆனா காத்து இல்லாம கொஞ்ச நேரம் கூட நம்மளால உயிர் வாழவே முடியாது. அதனால தான் கடவுள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லாம அளவுக்கு அதிகமா காத்து வச்சிருக்காங்க. அப்படி ஏதாவது கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, நம்மளால மூச்சு முட்டி ரொம்ப
ரொம்ப தட்டுப்பாடாயிடும். இப்போ உணவு தட்டுப்பாடு இருந்தா கூட சமாளிச்சுக்கலாம். தண்ணி தட்டுப்பாடு இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். ஆனா காற்று தட்டுப்பாடு இருந்தா சமாளிக்கவே முடியாது. இறந்துருவோம் அப்படிங்கிறதுனால, கடவுள் அளவுக்கு அதிகமா இந்த பூமியில வந்து காற்ற குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. காற்று வந்து எப்படி சுவாசிக்கணும் அப்படிங்கிறது முக்காவாசி பேருக்கு தெரியவே தெரியாது. அவங்கவங்க இஷ்டத்துக்கு சுவாசிக்கிறோம். அது ரொம்ப தப்பான நடைமுறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பொதுவா நம்ம காற்ற வந்து மூக்கு வழியா தான் உள்ளிழுக்கணும். அந்த மாரி நெறைய பேரு சுவாசிக்கிறதே கிடையாது. நெறைய பேர் வந்து வாய் வழியா உள்ளிழுக்குறாங்க. பொதுவா வந்து மூக்குல வந்து நம்மளோட பிராண வாயுக்கள் 2 இருக்கு. அதுல வந்து ஒண்ணு ஆக்ஸிஜன், இன்னொன்னு வந்து கார்பன் டை ஆக்சைடு. ஆக்ஸிஜன் நம்ம உள்ள இழுக்கிற காத்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸிஜன். அதுதான் வந்து நம்ம உடம்புல எல்லா இடத்துலயும் பரவி, ஆம் நம்மளோட உடம்புல வந்து ரத்தத்துல உள்ள ஹீமோகுளோபினை எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்றதுக்கு உதவியா இருக்கு இந்த ஆக்ஸிஜன். நம்ம வெளியில விடுற காத்து பார்த்தீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு. இது வந்து கெட்ட வாயு. இது வந்து ஒன்ஸ் ஆக்ஸிஜன் உள்ள போனா கார்பன் டை ஆக்சைடு கண்டிப்பா வெளியில வந்தே ஆகணும். அது வராத பட்சத்துல வரல அப்படின்னா நம்மளோட உடம்பு வந்து நச்சுக்களால சூழ்ந்துரும். அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடும், ப்ளூவா மாறும். ஒவ்வொரு பார்ட்டும் வந்து ஆக்ஸிஜன் ஒழுங்கா சப்ளை ஆகாது. சப்ளை ஆகாத பட்சத்துல அந்த பார்ட் எல்லாம் வந்து டிஷ்யூ டேமேஜ் ஆகும். டிஷ்யூ டேமேஜ் ஆகும்போது என்ன ஆகும், அந்த பார்ட் ஒவ்வொன்றா அழுக ஆரம்பிக்கும். ஒவ்வொன்றா வந்து டேமேஜ் ஆகும். இந்த மாதிரி தான் ஃபைனலாக டெத் ஆகும். இந்த மாதிரி தான் ஆகும். அப்படி இருக்கும்போது நம்ம சின்ன விஷயம்னு நினைக்கிறோம் மூச்சு விடுறது. ஆனால் அதில் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதனால நம்ம வந்து மூக்கு வழியா தான் சுவாசிக்கணும். மூக்கு மூக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த வாயால ஏன் சுவாசிக்க கூடாது அப்படின்னா, மூக்கு வழியா சுவாசிக்கும் போது மூக்குல வந்து நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன உள்ள முடியெல்லாம் இருக்கும். அதோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட காத்துல இருக்கிற தூசி எல்லாம் அது வந்து ஃபில்டர் பண்ணுது. ஏதாவது தூசி இருந்தா கூட அத வந்து தடுக்குது. அதே வாய் வழியா சுவாசிக்கும்போது, அந்த த ம் அந்த ஃபில்டர் பண்றதுக்கான வாய்ப்பே இல்லாம போயிடுது. ஏதாவது உள்ள போயிட்டு தொண்டையில இன்ஃபெக்ஷன் ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம மூக்கு வழியா சுவாசிக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு விதமான வெப்பம் வந்து உடம்புல உருவாகுது. அது இன்னுமே நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கு. வாய் வழியா இது பண்ணும்போது அந்த ப்ராசஸ் நடக்கிறதே கிடையாது. அதனால மூக்கால தான் வாய் விட்டா ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படின்னு மூக்கால சுவாசிச்சா ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மூக்கு வழியா சுவாசிக்கும்போது நம்மளோட மார்பக எலும்புக்கூடுகள்லாம் வந்து நல்லா விரிவடையுது. இதனால அம் எல்லா மசில்ஸும் வந்து நல்லா ரத்த ஓட்டம் பரவி நல்லாருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் நம்ம வந்து காற்று வந்து இது எல்லாம் வந்து அம் சாதாரணமா இருக்கக்கூடிய விஷயம் தான். எப்படி வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணணுமோ, அதே மாரி நம்ம இருக்கிற இடம் வந்து வெளிப்புற காற்று வந்து சரளமா வந்து வந்து போறதுக்கான நடைமுறைய வந்து நம்ம உருவாக்கி குடுக்கணும். ஜன்னல்லாம் வந்து ஓப்பனா இருக்கணும். நம்ம வசிக்கிற வீடும் வந்து அதே மாரி தான் இருக்கணும். நல்ல காற்றோட்டமா இருக்கணும். சூரிய வெளிச்சத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம சரியான காற்றோட்டம் இல்ல அப்படின்னா வந்து, அம் நம்மளோட கார்பன் டை ஆக்சைடே உள்ளுக்குள்ள சுத்திட்டு இருக்கும். இன்னும் தூசியா இருக்கும். இன்னும் அ அதிக நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பா அமையும்னு சொல்றாங்க. நெறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா, தூங்கும்போது வந்து ஃபுல்லா பெட்ஷீட் போட்டு கவர் பண்ணிட்டு தூங்குறாங்க. அந்த மாரியெல்லாம் தூங்கும்போது என்ன ஆகும்னா, அந்த சேம் கார்பன் டை ஆக்சைடு உள்ளயே சர்க்குலேட் ஆகும். அது ரொம்ப ரொம்ப கெட்ட பழக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சொல்லப்போனா நைட்டு தூங்கும்போது வெட்ட வெளியில தூங்கணும். எந்த விதமான அ இதுலயும் அடைச்ச மாரி தூங்கக்கூடாது. ரூம்லயே பொதுவா தூங்கக்கூடாதுங்கிறாங்க. வெட்ட வெளியில தூங்கணும். உங்களுக்கு சப்போஸ் குளிர்ந்த காற்று வந்து அம் தலையில பட்டா சளி பிடிக்கும். அந்த மாரியான கட்டாயம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, நீங்க காதுலயோ இல்ல தலையில மட்டும் லைட்டா கவர் பண்ணிக்கலாமே தவிர, மத்தபடி மூக்கெல்லாம் மூடிட்டு தூங்கணுங்கிற அவசியம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அது மாரி நைட்டு தூங்கும்போது ஃபுல் நம்மளோட உடம்பு தான் நம்ம ஆன்மாவோட போர்வையே தவிர பெட்ஷீட் கிடையாது. அதனால நம்மளுக்கு வந்து டைட்டான ட்ரெஸ் போட்டு தூங்கக்கூடாது. அப்படி தூங்குனா நம்மளால சரியா மூச்சு விட முடியாது. டைட்டான ட்ரெஸ் நைட்டு மட்டும் தான் போடக்கூடாதுன்னு இல்ல. பகல்லேயும் சேம் டைட்டான ட்ரெஸ் போடக்கூடாது. ஆனா இத நெறைய பேர் ஒழுங்கா ஃபாலோ பண்றதில்ல அப்படின்னு சொல்றாங்க. அது மாரி காலையில நம்ம வந்து எழுந்த உடனேயும் வாய வந்து சுத்தம் பண்ணுவோம். வாய சுத்தம் பண்றது எவ்வளோ முக்கியமோ, பிரஷ் பண்றது எவ்வளோ முக்கியமோ, அதே மாதிரி
மூக்கையும் வந்து தண்ணியால கழுவணும். அது வந்து கையிலயோ இல்ல ஒரு பாத்திரத்திலயோ தண்ணி வச்சுட்டு, அது வெதுவெதுப்பான தண்ணியாவும் இருக்கலாம், குளிர்ந்த தண்ணியாவும் இருக்கலாம். வச்சுட்டு நம்ம வந்து ஒரு மூக்கு வழியா லைட்டா உள்ள இழுத்து, இன்னொரு மூக்கு வழியா அந்த தண்ணிய வந்து வெளியேத்தணும். இதனால வந்து மூக்குல இருக்கிற தூசி, அழுக்கு இதெல்லாம் வந்து இதுவாகும். இத டெய்லியுமே ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் கொஞ்சம் தண்ணி வாயில போறதுனால உள்ள போயிடுச்சு அப்டின்னா, ஒண்ணும் தப்பு இல்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்டின்னு சொல்றாங்க. இதனால எதுவும் ஜலதோஷம் புடிச்சிடுமோ அப்டிங்கிற பயம்லாம் எதுவும் கிடையாது. நீங்க ரெகுலரா பண்ணீங்கன்னா, இது உங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும் அப்டின்னு சொல்றாரு. இத இத வந்து ஃபாலோ பண்றதுனால அடிக்கடி மூக்குல இருக்கிற தூசி மூலமா எதுவும் தொற்று இல்லாம பார்த்துக்கலாம். மூக்கு சுத்தமா இருக்கும் அப்டின்னு சொல்றாங்க. நல்ல இதனால என்ன ஃபைனலா சொல்ல வராங்கன்னா, நல்ல காத்தோட்டம் உள்ள வீட்ல இருக்கணும். காற்று வந்து எப்போதும் சுத்தமா இருக்கணும். நம்ப இருக்கிற நாடு வந்து காற்று சுத்தமா அ எந்த அளவுக்கு சுத்தமா இருக்குங்கிறத நம்ம வந்து ஊர்ஜிதமா சொல்ல முடியாது. ஆனா, நம்ம வீட்ல வந்து அத மெயின்டெயின் பண்ண முடியும். அத வீட்ல வந்து நம்ம 100% வந்து காற்ற சுத்தமா வச்சுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நம்ம வந்து ஆரோக்கியமான காற்ற வந்து சுவாசிச்சு, வாழ்நாள் முழுவதும் நுரையீரல் சம்மந்தமான நோய்கள் வராம பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, தண்ணீர். தண்ணீர்ல அப்படிதான். காற்று இல்லாம ஒரு சில நிமிஷம் வந்து உயிர் வாழ முடியாது. அதே மாரி தான் தண்ணி வந்து ஒரு சில நாளுக்கு மேல குடிக்காம இருந்தோம் அப்படின்னா, உயிர் வாழ முடியாது அப்படின்னு சொல்றாங்க. தண்ணி வந்து நம்மளுக்கு காத்து மாரி தான். எல்லா இடத்துலயும் வந்து இயற்கையே வந்து நம்மளுக்கு நெறையவே குடுத்துருக்கு. தண்ணி இல்லாத வறண்ட பாலைவனத்தில மட்டும் தான் வந்து உயிர் வாழ்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லாம இருக்கு. மத்தபடி எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு இயற்கை வந்து போதுமான அளவு தண்ணி குடுத்துருக்கு. ஆரோக்கியமா வாழ்றதுக்கு ஒரு மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா, 24 மணி நேரத்தில 5 லிட்டர் தண்ணியாவது 24 மணி நேரத்துக்கு குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா வந்து அது வந்து லிக்விட் ஃபார்ம்ல திரவ உணவா இருந்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. தண்ணி குடிக்கிறது எவ்வளோ அவசியமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அது வந்து சுத்தமாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தண்ணியோட தோற்றத்தையோ, இல்ல சுவையையோ வச்சுட்டு, அது வந்து ரொம்ப நல்ல தண்ணி அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்து வரவே கூடாது அப்படிங்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ப மினரல் வாட்டர் வந்து நல்ல கிளீனா இருக்கும். ஆ நல்லா சு சுத்தமா லேபிள்லாம் ஒட்டியிருக்கும். ஆனா, அது எந்த அளவுக்கு நல்லது அப்படிங்கிறது நமக்கு போக போக தான் தெரியும். தொடர்ந்து குடிச்சோம் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து எலும்பு தேய்மானம், இன்னும் நெறைய பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது அப்பவே காந்தியடிகள் வந்து சொல்லியிருக்காரு. நம்ம வந்து பார்க்கறதுக்கும், வாய்க்கும் ருசியா இருக்கு பார்க்கறதுக்கு கிளீனாவும், வாய்க்கு ருசியா இருக்கிற தண்ணி தான் வந்து நல்லாருக்கும் அப்டின்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா, அது கூட விஷத்தன்மையா இருக்கும் அப்டின்னு சொல்றாங்க. அது மாரி முன்ன பின்ன தெரியாதவங்க கிணற்றுலயோ அப்போ உள்ள வாழ்க்கை முறைய அடிப்படையா வச்சு சொல்றாரு. முன்ன பின்ன தெரியாதவங்க கிணத்துலயோ, இல்ல தெரியாதவங்க வீட்லயோ தண்ணி குடிக்கக்கூடாது. இது வந்து பழைய வழக்கம் தான். ஆனா பின்பற்றிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, நம்ம பொதுவாவே ஒரு இது இருக்கு. வெளியில உள்ள தண்ணி மாத்தி மாத்தி குடிச்சா சளி பிடிக்கும் அப்படின்னு. அதுக்கான ரீசனும் அதான். ஏன்னா எந்த தண்ணி எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. கண்ணால பார்க்கறத வச்சு நம்மளால எதையும் சொல்ல முடியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் அவங்கவங்க வெளியில போகும்போது கையில சுத்தமான அவங்க வீட்டு தண்ணி எடுத்துட்டு போறது ரொம்ப நல்லது அப்படின்ட்டு சொல்றாங்க. வங்காளத்துல வந்து நெறைய பேர் வீட்ல வந்து அவங்கவங்க வீட்டோட ஒரு ஒரு குளம் இருக்குமா பின்னாடி சின்ன குளம். அந்த குளத்துல இருக்கிற தண்ணிய தான் எடுத்து குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களாம். அது ரொம்ப அசுத்தமா இருந்தாலும் அதுதான் குடிப்பாங்களாம். இந்த மாரி தான் இந்தியால நெறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்கு அப்டின்ட்டு சொல்றாரு. இத வந்து என்னால ஒரே நாள்ல மா மாத்த முடியாது. இந்த மாரி அசுத்தமான தண்ணீன்னு தெரிஞ்சாலும் வேற வழி இல்லாம குடிக்கிறாங்க. அப்படின்னு சொல்றாங்க. ஆ நம்மளுக்கு எப்பயாவது தண்ணீரோட தரம் வந்து சந்தேகத்த உண்டு பண்ணுது அப்படின்னா, தாராளமா அத நம்ம வந்து காய்ச்சிட்டு குடிக்கிறது, அம் கொதிக்க வச்சு குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாரி கொதிக்க வச்சு குடிக்கிறதுனால, நமக்கு வந்து எந்த விதமான கிருமியும் அதுல இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அத முடிஞ்ச வரைக்கும் இந்த ஹிந்துல பார்த்தீங்கன்னா, நெறைய மத போதகர்கள்,
அப்புறம் வழிபாட்டு முறையில இருக்கிறவங்கலாம் வந்து ஆச்சாரத்தின் பேர்ல வந்து வெளியில வந்து தண்ணி குடிக்க மாட்டாங்க. அது ஆச்சாரம்னு சொன்னாலும் சரிதான். விஞ்ஞான ரீதியா கல்வி அறிவு உள்ளவங்க ஆரோக்கியத்துக்காக சொன்னாலும் சரிதான். வெளியில வந்து தண்ணி குடிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இதுதான் வந்து தண்ணீர்ல நம்ப ஃபாலோ பண்ண வேண்டிய ஹைஜீனிக் பிராக்டிசஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, உணவு. உணவுல நம்ம எப்படி வந்து கடைபிடிக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. கா காற்று இல்லாம, தண்ணி இல்லாம எப்படி நம்ம உயிர் வாழ முடியாதோ, அதே மாதிரி தான் உணவு இல்லாமலும் வாழ முடியாது. அதுக்காக என்னன்னா, உணவு அப்படிங்கிறது வந்து நம்மளோட உடம்ப வந்து வளர்க்கிறது. வளர்க்கிறது மீன்ஸ் நம்மள வந்து ஆரோக்கியமா ஒரு போஷாக்குள்ள அம் ரத்தமும், சதையும், எலும்பும் எல்லாமே சேர்ந்து இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து உணவு முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் வந்து உணவ வந்து நம்ம உயிர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். உணவே உயிர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இல்ல உணவே மருந்து அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. உணவ வந்து 3 வகையா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் சொல்றாரு. ஒண்ணு வந்து சைவ உணவு, இன்னொன்னு மாமிச உணவு, இன்னொன்னு 3வது டைப் பார்த்தீங்கன்னா 2ம் கலந்த உணவு. மாமிச உணவுல எல்லாருக்கும் தெரிஞ்ச மாரி கோழி, மீன், அம் அம் அ முட்டை, இன்க்ளூடிங் பால் கூட வரும். ஏன் அப்டின்னா, பிராணிகள்ட்ட இருந்து நம்ம வந்து எடுத்துக்கிற எல்லாமே வந்து அது நான் வெஜிடேரியன்ல தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சில பேரு பாலு, முட்டையெல்லாம் கூட வெஜிடேரியன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் அத நம்புறது கிடையாது. பெரும்பாலும் வந்து காந்திஜி வந்து பாலே அதனால அந்த கூற்றின் காரணமா அவர் வந்து பாலே குடிக்கவே மாட்டாராம். ஆம் ம மன மனிதர்கள் வந்து ச ச சைவ சாப்பாட்டுக்காரனா இருக்கிறது தான் வந்து கரெக்ட்டு. அவரோட உடம்பு வந்து அந்த வகையில தான் வந்து உருவாகி இருக்கு. அவங்களோட குடலா இருக்கட்டும், பற்களா இருக்கட்டும், பொதுவாவே வந்து அவங்களோட மனித உடம்பு வந்து சைவ உணவு முறைய ஃபாலோ பண்ற வகையில தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா, இத வந்து முக்காவாசியான டாக்டர்கள் வந்து ஒத்துக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா, நான் வெஜிடேரியன் சாப்பிட்டா தான் நல்லா ஆரோக்கியமாவும், இம்யூனிட்டி பவரோடையும் இருக்க முடியும். ஏதாவது ஒரு நோய் வந்தா நம்ம உடனே டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வெஜிடேரியன் சாப்பிட சொல்லி தான். அதனால அ இ இந்த விஷயத்துல வந்து டாக்டர்ஸ் வந்து ஆமோதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சைவ உணவுன்னு பார்த்தா நம்ம வந்து பருப்பு, கிழங்கு, கீரை இதெல்லாம் வந்து எடுத்துக்கணும். முக்கியமா ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நெறைய எடுத்துக்கணும். ஏன் அப்டின்னா, இப்ப நான் வெஜிடேரியன்னா வந்து ஃபுல்லா மாமிச உணவு, முட்டை, பால் இதுலலாம் வந்து புரோட்டீன் நெறையா இருக்கும். ஆனா சைவம் அப்படின்னு எடுத்துட்டா அவங்க வந்து பால் அம் ட்ரை ஃப்ரூட்ஸு, பருப்பு, தானியங்கள் இதெல்லாம் தான் முக்கியமா இம்பார்ட்டன்ஸ் குடுத்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆ பாலு அப்படின்னு பார்த்தா, பால்ல தயாராகுற தயிரு, வெண்ணெய், நெய்யு இதெல்லாம் வந்து நெறையவே எடுத்துக்கணும். இதுல வந்து கொழுப்பு சத்தும் இருக்கு, புரோட்டீனும் இருக்கு. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாரு. பொதுவாவே நான் வந்து பால் குடிக்க மாட்டேன். 1914வது வருஷத்துல வந்து காந்தியடிகளுக்கு சீதைபேதி உண்டாகுது. அப்ப வந்து ரொம்ப படுத்த படுக்கையா ஆயிடுறாரு. ரொம்ப எலும்பு கூடா ஆயிடுறாரு. வ ரொம்ப வெயிட் லாஸ் ஆகுது. கொஞ்சம் கூட எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுக்குறாங்க. எவ்வளோ ட்ரீட்மெண்ட்டே எடுக்கல. இருந்தாலும் ரொம்ப வெயிட் லாஸ் ஆகுறாரு. அவரும் ரொம்ப வைராகியத்தோட இருக்கிறாரு. நான் வந்து பால் குடிக்க மாட்டேன். அ இது வேற எதுவும் ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க மாட்டேன். எனக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ண மூடிட்டு சொல்றாரு. ஆனா அவருக்கு தெ அவரோட டாக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, "இல்ல நீங்க ஏதாவது மெடிசனும் எடுத்தாகணும். அட்லீஸ்ட் பால் குடிச்சா தான் உங்களுக்கு சரியாகும்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் பால் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சது வந்து, அவரோட மனசுல பொதுவா பால் அப்படின்னாலே நம்மளுக்கு மனசுல தோன்றது, பசும்பாலும், எரும மாட்டு பாலும் தான். அத தான் நான் மனசுல நெனச்சுக்கிட்டு நான் சொன்னேன். ஆனா டாக்டர் வந்து, "நீங்க இந்த 2 பால் குடிக்கலன்னா கூட பரவால்ல. அதுக்கு பதிலா ஆட்டுப்பால் குடிங்க. அது உங்களுக்கு வந்து உதவி பண்ணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே காந்திஜியும் வந்து மனச சமாதானப்படுத்திக்கிறாரு. "நான் பாலுன்னு நெனச்சது அது 2 தானே. சரி ஓகே. நான் ஆட்டுப்பால் நெனைக்கல. அதனால நான் ஆட்டுப்பால குடிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா மனசு தேத்திக்கிட்டு ஆட்டுப்பால் குடிச்சு, அதுக்கப்புறம் உடம்ப ஒரு வழியா தேத்தி, ஆ சரியாகுது. இதுலருந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, அ ஏதாவது ஒரு வகையில நம்ம வந்து இப்ப நம்ம உடம்பு வந்து சரியாகணும் அப்படிங்கிற பட்சத்துல, இந்த மாரி விஷயங்கள ஒரு சிலத தளர்த்திக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றாரு.
ஆம், பாலோ, மாமிசமோ சாப்பிடுறதுல வந்து ஏதாவது குறைகள் இருக்க தான் செய்யுது. அத நான் ஒத்துக்கிறேன். அம் அ நம்ம வந்து இப்ப நான் வெஜிடேரியனா இருக்கிறதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, அ நம்ம வந்து அந்த பால் பால் எந்த பிராணிகிட்ட இருந்து எடுக்கிறோமோ, இல்ல ஆ ய எத சார்ந்து எந்த பிராணிய சார்ந்து இருக்கோமோ, அது எந்த அளவுக்கு ஹைஜீனிக்கா இருக்கும், எந்த அளவுக்கு அது வந்து ஆரோக்கியமா இருக்கும்னு நம்ம வந்து கேரண்டி குடுக்கவே முடியாது. நம்ம பால் வாங்கி குடிக்கிறோம் அப்டின்னா, அது வந்து நோய்வாய்ப்பட்ட மாடா இருந்தா என்ன பண்றது? நம்பளுக்கு எப்படி மனுஷங்களுக்கு எப்படி நோய்கள் வருதோ, அதே மாரி மாட்டுக்கும், மத்த பிராணிகளுக்கும் நோய் வர்றது சகஜம் தானே! அந்த மாரி நோயுள்ள மாட்டுக்கிட்ட இருந்தோ, பிராணிகிட்ட இருந்தோ நம்ம வாங்கி குடிக்கிறதுனால என்ன பலன் இருக்கு? அம் அ காந்தியடிகள் வந்து சேவா கிராமம்னு சொல்லிட்டு ஒரு இது மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சேவா மையத்துல உள்ள கோஷாலால இருக்கிற பசுலயே ஒரு பசுக்கு வந்து காசநோய் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது மத்த கிராமத்துல உள்ள பசுல வந்து எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கும்னு நம்ம கேரண்டி குடுக்கவே முடியாது. அதெல்லாம் நம்ம வந்து மனசு தேத்திக்கிட்டு நம்ம குடிச்சே ஆகணும் அப்படின்னா, நல்லா பால காய்ச்சி குடிக்கிறத தவிர நம்மளுக்கு வேற வழியே இல்ல அப்படிங்கிற மாரி சொல்றாரு. முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆடு, மாடெல்லாம் வந்து பரிசோதனை பண்ணி வச்சுக்கணும். அது இந்தியாவ பொறுத்தவரைக்கும் எந்த அளவுக்கு சாத்தியம், எல்லா ஆடு, மாடையும் செக் பண்ண முடியுமா? ஆரோக்கியமா வச்சுக்க முடியுமாங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாரியும் காந்தியடிகள் சொல்றாங்க. சரி பால் குடிக்கிறது தான் இப்படி அப்படின்னா, மாமிசம் சாப்பிடுறவங்க, அப்ப அவங்க எந்த அளவுக்கு யோசிக்கணும்? அது இப்ப அந்த அந்த மாமிசம், கறி வந்து எந்த அளவுக்கு நல்ல அ நல்ல ஆரோக்கியமான பிராணியிலருந்து அது வந்து கட் பண்ணியிருக்காங்களா, இல்லையா அப்படிங்கிறத சாப்பிடுறவங்க தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாரி காந்தியடிகள் சொல்றாரு. இதனால வந்து நம்ப சாப்பாடுக்கு வந்து முக்கியத்துவம் குடுத்து, ஒவ்வொரு விஷயத்திலயும் கான்சன்ட்ரேட் பண்ணி, அது வந்து தூய்மையா இருக்கா? அது வந்து நம்ம உடம்புக்கு தேவையா? ஆரோக்கியமானதா? அப்படிங்கிறத நம்ப தான் முடிவு பண்ணி சாப்பிடணும். ஆனா, பொதுவா வந்து மனுஷன் வந்து உணவுக்கு அந்த அளவுக்கு உணவுக்கு மட்டும் இல்ல, அ ஆரோக்கியத்துக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் குடுக்குறதே கிடையாது. அதுக்கு பதிலா பணத்த தேடி தான் வந்து பணத்துக்கு பின்னாடியே ஓடுறான். அவனோட கவலையெல்லாம் எப்படி வந்து பணம் சம்பாரிக்கிறது அப்படிங்கிறத மையமா வச்சு தான் இருக்கு. உடம்புக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ம். அது மாரி அடுத்து இந்த வெஜிடேரியன் ஃபுட்லயே பார்த்தீங்கன்னா, அ க கார்போஹைட்ரேட் புரத மாவுச்சத்து நிறைந்த பொருள்கள் வந்து நெறையா இருக்கு. அதுல வந்து கம்பு, கேழ்வரகு, அம் கோதுமை, அரிசி இதெல்லாம் இருக்கு. நம்ம இந்தியாவுல பார்த்தீங்கன்னா, பொதுவாவே கோதுமையோட விளைச்சல் தான் வந்து அதிகம். எல்லாரும் வந்து கோதுமைய தான் சாப்பிடுறாங்க. ஆனா, ஒரே டைம்ல நான் சொன்ன கம்பு, கோதுமை, கேழ்வரகு, அரிசி எல்லாத்தையும் ஒரே டைம்லயும் சாப்பிடுறவங்க இருக்காங்க. இந்த மாரி சாப்பிடுறதுனால என்ன ஆகுது அப்டின்னா, அளவுக்கு அதிகமான கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து வந்து உடம்புல சேர்ந்து அவங்களுக்கு வந்து சாப்பிடுறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாம ஆரோக்கியம் தான் கெட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஏதாவது மாவுச்சத்து ஏதாவது ஒண்ணு இருக்கிற பொருள் மட்டும் சாப்பிடணும். ஒரே டைம்ல எல்லாமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முக்கியமா வந்து அரிசி அரிசி வந்து முன்னாடியெல்லாம் வந்து நம்ம பாலிஷ் பண்ணாத அரிசி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்பயெல்லாம் எந்த நோயும் வரல. அதுதான் வந்து நல்லதும் கூட. இப்ப வந்து பாலிஷ் பண்றதுனால என்ன ஆகுது அப்டின்னா, அந்த அரிசி மேல இருக்கிற அ தவிடு அந்த கோட்டிங் வந்து ம போயிடுது. அத வந்து அழிச்சுட்டு தான் வந்து நம்மளுக்கு வந்து பாலிஷ் பண்ணி ஒயிட்டா தர்றாங்க. அந்த மாரி ஒயிட்டா தர்றதுனால அதோட நேச்சர் தன்மை வந்து அழியுது. அந்த அந்த ப்ரவுன் கோட்டிங்னா வந்து நம்மளுக்கு வந்து சுகர் வராம தடுக்குது. அதுதான் முழுக்க முழுக்க அந்த மாவுச்சத்து வந்து டைஜஸ்ட் ஆகுறதுக்கு உதவி பண்ணுது. ஆனா நம்ம அதையே ரிமூவ் பண்ணிட்டு சாப்பிடுறதுனால, எந்த விதமான உபயோகமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம வந்து சப்பாத்திய வந்து தொட்டு அதுக்கு ஒரு சைட் டிஷ் வச்சு சாப்பிடுறதுக்கு பதிலா, வெறும் சப்பாத்தியவே நம்ம நல்லா மென்னு சாப்பிடலாம். அந்த மாரி சாப்பிடும்போது தான் நம்மளுக்கு வந்து இன்னும் டைஜஷன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்.
நம்ம வந்து வாயிலேயே வந்து இயற்கையா நம்மளுக்கு வந்து அந்த திரவம் இப்ப நம்ம வந்து சைடிஸ் தேவை அப்படிங்கிறதே கிடையாது. நம்மளோட வாயிலேயே இயற்கையாவே வந்து அந்த உமிழ்நீர் சுரக்குது. அதுவே வந்து அத வந்து சாஃப்ட் பண்ணிடும். அதனால தான் நம்ம வந்து மென்னு சாப்பிட சொல்றோம். நம்ம மென்னு சாப்பிட்டோம் அப்படின்னா, நம்மளோட குடல் நம்மளுக்கு வந்து வயிறுக்கு வந்து வேலை வந்து கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மாரி காய்கறியும், பழங்களும் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். காய்கறியும், பழங்களும் நம்ம இந்தியால வந்து விளையுது. ஆனா, அதோட விலைவாசி பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருக்கு. அத வந்து பாமர மக்கள், சாதாரண மக்கள் சாப்பிடுற அளவுக்கு வந்து இல்ல. அத வந்து நம்ப அந்த மாரி கிடைக்காம இருக்கிறது ஒரு சாபக்கேடு. எல்லா மக்களுக்கும் அது வந்து போய் கிடைக்கணும். எல்லாரும் வந்து பழங்களும், காய்கறிகளும் சாப்பிடுற அளவுக்கு இருக்கணும் அப்டின்ட்டு சொல்லிட்டு சொல்றாங்க. முடிஞ்ச வரைக்கும் காந்தியடிகள் காய்கறிகள் நெறைய சாப்பிடணும்னு சொல்றாரு. காய்கறிகள்ல பார்த்தீங்கன்னா, அவரு காய்கறின்னு சொல்றதுல உருளைக்கிழங்கு, இந்த வள்ளிக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, சர்க்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் வந்து காய்கறின்னு அவர் சொல்லவே இல்ல. அதெல்லாம் காய்கறி வகையிலேயே வராது. ஏன்னா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் கார்போஹைட்ரேட்னால ஆனது. மாவுச்சத்து. அப்படி இருக்கும்போது, அத நான் காய்கறின்னு நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்ட்டு சொல்றாரு. முக்கியமா வெள்ளரிக்காய், தக்காளி, கேரட் இந்த மாரி வகைகள நல்லா கழுவிட்டு, பச்சையாவே சாப்பிடணும். அதான் அதுவும் கரெக்ட்டான அளவுல சாப்பிடணும். அதையும் அளவுக்கு அதிகமா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்மளோட நம்மளோட வாழ்க்கையில வந்து இந்த சீசனபிள் ஃபுட்ஸு அம் இப்ப எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த டைம்ல தர்பூசணி, மாம்பழம், அ நுங்கு, பனங்கிழங்கு இந்த மாரி வகைகள் கிடைக்கும். அதே மாதிரி அந்தந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய கொய்யாப்பழம், திராட்சை, பப்பாளி, ஆரஞ்சு, எலுமிச்சை, நாவல் பழம் இந்த மாரி சீசனபிள் ஃபுட்ஸ சாப்பிட்டாலே போதும். நம்ம வந்து நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள்லாம் வந்துரும். அது மாரி பழம் சாப்பிடுறதுக்கு வந்து கரெக்ட்டான டைம் நைட்டுன்னு நெனைக்கிறோம். அது கிடையாது. அதிகாலை டைம்ல நம்ம சாப்பிடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. வாழைப்பழம் வந்து ஒரு நல்ல பழம். அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் மாவுச்சத்து தான் இருக்கு. அ அது ரொம்ப நல்ல பழம். சாப்பிட்டா அது ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மாரி நம்மளோட உடம்புக்கு மாவுச்சத்து எந்த அளவுக்கு வேணுமோ, அதே அளவுக்கு கொழுப்புச்சத்தும் இருந்தா நல்லது. கொழுப்புச்சத்து வேணும் அப்படின்னா, நம்ம அன்றாடம் ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் நெய்யோ, எண்ணெயோ எடுத்துக்கணும். இப்ப நெய் கிடைக்காதவங்க எண்ணெய் எடுத்துக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. அப்படின்னு சொல்றாங்க. எண்ணெய் அப்படிங்கிறது அது வந்து நல்லெண்ணெயோ, கடல் எண்ணெயோ, தேங்காய் எண்ணெயோ இருக்கலாம். இந்த 3 எண்ணெயில எது வேணுனாலும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் வந்து முடிஞ்ச வரைக்கும் செக்குல ஆட்டுன எண்ணெயா இருக்கணும். இப்பலாம் வந்து நெறைய கடையில வருது. அத வந்து வாங்கி நம்ம பயன்படுத்தாமலே இருக்கலாம். அப்படி வந்து கடையில இந்த டப்பாகள்ல அடைக்கப்பட்ட நெய்யோ, எண்ணெயோ வாங்கி சாப்பிடாமலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி ம் அ கடையில வந்து விக்கிற வியாபாரம் வந்து எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்குங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. கல்வி எல்லாம் என்னைக்கு வந்து வியாபாரம் இல்லாம ஆகுதோ, அன்னைக்கு தான் வந்து இந்த மாதிரி வியா அம் இந்த மாரி சரக்கு வகைகள், உணவு சரக்கு வகைகளையும் வந்து நம்ம வந்து கண்ண மூடிட்டு வாங்கலாம் கடைகள்ல, அப்படின்னு சொல்றாங்க. அது மாரி அந்த எண்ணெய்கள் வந்து துர்நாற்றம் இல்லாம இருக்கணும். பார்க்கறதுக்கு அம் நல்ல ஹைஜீனிக்கா இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மாரி எண்ணெய்க்கு அடுத்தபடியா நம்ம வந்து நெறைய இனிப்பு வகைகள வந்து சேர்த்துக்கிறோம். இனிப்பு வகைகளுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் தர்றோம் நம்ம நாட்ல. முக்கியமா பார்த்தீங்கன்னா, சிட்டி சைடு இருக்கிறவங்க இனிப்பு சாப்பிடுறத ஒரு வந்து அளவே இல்லாம சாப்பிடுறாங்க. முக்கியமா பால் கலந்த ஸ்வீட்ஸ் வந்து நெறைய சாப்பிடுறாங்க. அ அதுல என்னதான் இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இத அளவுக்கு அதிகமா சாப்பிடுறதுனால நம்மளுக்கு வந்து தீமையில தான் போய் முடியும். ஆ வயிறார சாதாரணமா சாப்பாடு கிடைக்காத மக்கள் இருக்கிற இந்த நாட்ல வந்து நம்ம வந்து அளவுக்கு அதிகமா இனிப்பு சாப்பிடுறது திருடுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆம் அதே ம் என்னன்னா சாப்பாடே கிடைக்காம இருக்கிற இந்த நாட்ல வந்து நம்ம வந்து அளவுக்கு அதிகமா இப்போ ஒரு டேஸ்டான ஒரு பொருள சாப்பிடுறோம் அப்படின்னா, அவங்களோட சாப்பாடையும் கிடைக்க விடாம அத திருடி சாப்பிடுறோம் அப்படிங்கிறது தான் காந்தியடிகள் சொல்றாங்க.
தித்திப்பு பண்டங்கள வந்து நெய்யும், எண்ணெயும் மாதிரி ஒரு லிமிட்டா தான் சாப்பிடணும். அளவுக்கு அதிகமா சாப்பிடக்கூடாது. அப்படி அளவுக்கு அதிகமா சாப்பிடுறதுனால நம்ம உடம்பு வந்து கெட்டு போகும் அப்படிங்கிறாங்க. பூரியும், லட்டும் பூரிக்கும், லட்டுக்கும் நம்ம ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தர்றோம்? நெறைய அதில வந்து எண்ணெய சேர்க்கிறோம், நெறைய இனிப்பு சேர்க்கிறோம். அ ஆ அம் வெள்ளைக்காரவங்கலாம் வந்து நம்ம நாட்டுக்கு வரும்போது, இந்த மாரி டயட்ட பார்த்தாலே அவங்க வந்து அப்படியே இதுவாக ஒரு மாரி தவிர்ப்பாங்க. இதெல்லாம் சாப்பிடுறீங்களா? அப்படிங்கிற மாரி அவங்க பார்ப்பாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. முக்கியமா நம்ம வந்து காய்கறிகள ரொம்ப எண்ணெய் ஊத்தி வதக்கணுங்கிற அவசியமே இல்ல. நம்ம வந்து பசிக்காக சாப்பிடணுமே தவிர, ருசிக்காக சாப்பிடக்கூடாது. ருசிங்கிறது நம்பளோட பொறக்கும்போது ஒரு அ பொறக்கும்போது நம்ம கூடவே பொறக்கல. அது நம்பளா பழக்கிக்கிட்ட ஒரு விஷயம் தானே தவிர, அது அது இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பசியோட இருக்கிற மனுஷனுக்கு ஒரு வறண்ட ரொட்டி துண்ட குடுத்தா கூட அவனோட பசி வந்து பசிக்கு ருசிச்சு ருசிச்சு சாப்பிடுவான். அதே சமயத்துல பசியே இல்லாதவன்ட்ட நெறைய ஸ்வீட்ஸ குடுத்தா கூட அவனுக்கு அந்த அருமை தெரியாது அப்படிங்கிறத சாப்பாட்டோட இம்பார்ட்டன்ஸ விளக்கும் விதமா காந்தியடிகள் சொல்றாரு. ஒருத்தர் வந்து எத்தன தடவ சாப்பிடணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு 3 தடவ தான் சாப்பிடணும். அதுக்கு மேல சாப்பிடக்கூடாது. காலையில வேலைக்கு போறதுக்கு முன்னாடி சாப்பிடணும். மதியம் சாப்பிடணும். அதுக்கப்புறம் நைட்ல சாப்பிடணும். ஆனா, இந்த சிட்டி சைடுல இருக்கிறவங்கலாம் சும்மாவே எதையாவது ஒண்ணு போட்டு நொறுக்கு தீனிய வந்து நெறையா போட்டு வாயில எந்த நேரமும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது மாரி இந்த சாப்பாடு விஷயத்துல மெயினா ஃபாலோ பண்ண வேண்டியவங்க யாருன்னா, பேரண்ட்ஸ் அவங்க தான் வந்து முக்கியமா சாப்பாடு வந்து ஒழுங்கா சாப்பிடணும். அவங்கள பார்த்து தான் அவங்களோட ஜெனரேஷன் அவங்களோட குழந்தைகள்லாம் வந்து சாப்பிட கத்துப்பாங்க. முக்கியமா அந்த கர்ப்பிணிகள் வந்து அ கர்ப்ப காலத்துல சாப்பிடுற சாப்பாடு வந்து அவங்களோட குழந்தைகளையும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லா விதமான டேஸ்ட்டும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக, கன்னா பின்னான்னு அவங்க அந்த தாய் வந்து சாப்பிடும்போதே என்னெல்லாம் சாப்பிடுறாங்களோ, அது கூ அ அதுல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து குழந்தைக்கும் வச்சு திணிப்பாங்க. அந்த மாரி பண்ணக்கூடாது. குழந்தையோட ஜீரண உறுப்புக்கு ஏத்த மாரி தான் குடுக்கணும். ஆ இந்த மாரி இந்த மாரியான தப்பான பழக்கத்தினால அந்த குழந்தையும் தப்பான ஒரு உணவு பழக்கத்துக்கு உண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் சொல்றாரு. அது மாரி இந்த புக்க படிக்கக்கூடியவங்க யாரு? யாரு இந்த புக்க படிக்கணும் அப்டின்னா, எப்ப பார்த்தாலும் நாற்காலியில உட்காந்துக்கிட்டு வேலை செய்றவங்க, அவங்க தான் வந்து பெரும்பாலும் இந்த புக்க படிக்கணும். அவங்க தான் படிப்பாங்க அப்டின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் சொல்றாரு. ஒரு நாளைக்கு வந்து அ ஒரு நாளைக்கு என்னெல்லாம் சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணுங்கிறதுக்கான டயட் சார்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஆம் பசுவோட பால் வந்து 200 எம்எல் குடிக்கணும். 1 கிளாஸ் குடிக்கணும். ஒரு நாளைக்கு. அது மாரி தானியங்கள் வகைகள்ல கோதுமை, அரிசி, சோளம் ஏதாவது ஒண்ணு இருக்கிற மாரி 6 ஸ்பூன் சாப்பிடணும். அது மாரி கீரைகள் 3 ஸ்பூன் சாப்பிடணும். காய்கறிகள் கலந்த மிக்ஸட் காய்கறிகள் கலந்த மாரி 5 ஸ்பூன் சாப்பிடணும். வேக வைத்த காய்கறிகள், கீரைகள் அதெல்லாம் சேர்ந்த மாரி 1 ஸ்பூன் சாப்பிடணும். நெய் ஏற்கனவே சொன்ன மாரி நெய்யோ, எண்ணெயோ 1 ஸ்பூன் சாப்பிடணும். அ அப்படி இல்ல இது 2ம் இல்லாத பட்சத்தில வெண்ணெய் 2 ஸ்பூன் சாப்பிடணும். அ வெல்லம் வந்து 1 1/2 ஸ்பூன் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. அ பழங்களும், காய்கறிகளும் அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஆனா அளவா சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. இந்த லிஸ்ட்ல சொன்னது மட்டும் இல்லாம, கூடவே டெய்லி 2 எலுமிச்சை பழத்த வந்து உணவுலயோ, இல்ல சாறா புழிஞ்சோ, இல்ல தண்ணீல கலந்தோ குடிக்கணும். இத குடிக்கிறதுனால நம்மளுக்கு எல்லா வகையிலயும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தண்ணீல கலந்து குடிக்கிறது அ சு சுடு தண் அ சு சுடு தண்ணியாவும் இருக்கலாம், பச்ச தண்ணியாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மாரி நான் சொன்னதுல உப்பு எவ்வளோ சேர்க்கலாங்கிறத நான் சொல்லாம விட்டுட்டேன். உப்பு வந்து அவங்கவங்க வசதிக்கு ஏத்தாப்புல அளவா எடுத்துக்கணும். அது மாரி ம் அ எத்தன தடவ சாப்பிடுறோம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லியிருந்தேன். 3 தடவ சாப்பிடணும்னு. அதே மாதிரி ஒரு சி அ உப்பும் வந்து ஒரு அளவுக்கு தான் எடுத்துக்கணும். அவங்க உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே அப்படிங்கிற மாரி, உப்பே இல்லன்னா நம்மளால சாப்பிடவே முடியாது. அதனால ஓரளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. அந்த உப்புங்கிறது மசாலா பொருட்களோட வகைகள்ல தான் வரும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மசாலா பொருட்களோட ராஜாவே
யாருன்னு பார்த்தீங்கன்னா, உப்பு தான். அது வந்து நம்ம அன்றாடம் சமையல்ல யூஸ் பண்ற சாதாரண உப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நெறைய இயற்கையா கிடைக்கக்கூடிய நெறைய உணவுப் பொருட்கள்ல உப்பு வந்து இயற்கையாவே இருக்கு. அதுக்கு வந்து நம்ம உப்பு போடணுங்கிற அவசியமே இல்ல. இருந்தாலும் ஒரு சில ம் அ அ காய்கறிகள் நம்ம வந்து வேக வச்சு அந்த தண்ணீய வந்து வடிகட்டுறதுனால, அதுல இருக்கிற இயற்கையான உப்பு சத்து வந்து போயிடுது. அதனால நம்ம இந்த டேபிள் சால்ட் போட்டுக்கிறதுல ஒண்ணும் தப்பில்ல. கொஞ்சம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பொதுவாவே வந்து நம்ம மசாலா சாமான்னு சொல்றதில்ல. மிளகாய், மிளகாய் வத்தல், மிளகு, மஞ்சள், கொத்தமல்லி, சீரகம் இதெல்லாம் வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக எந்த ஒரு காரணத்த கொண்டும் யூஸ் பண்ணவே கூடாது. இதெல்லாம் டேஸ்ட்டுக்கு நம்ம சாப்பிடணுங்கிற அவசியமே இல்ல. இதெல்லாம் வேணா மருந்தா மருந்தா எடுத்துக்கலான்னு சொன்னா கூட நான் ஒத்துப்பேன். ஆனா வந்து இத டேஸ்ட்டுக்கு எடுத்துக்க கூடாது. மணத்துக்காகவும் எடுத்துக்க கூடாது. பொதுவா மிளகாய வந்து சாப்பிட்டோம். மிளகாத்தூள வந்து மிளகாத்தூளோ சாப்பிட்டோம் அப்டின்னா, அது வந்து வயித்தையும், வாயையும் எரிக்கும். இத வந்து சுத்தமா சாப்பிடுற பழக்கமே இல்லாதவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்டின்னா, அவங்களுக்கு வந்து வாயெல்லாம் புண்ணாகி அல்சர் தான் வர்றதுக்கு அல்சர் வந்தத நானே பார்த்துருக்கேன். ஆனா ஆனா இந்த காரத்து மேல மோகம் உள்ளவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஆ இந்த மாரி காரம் அதிகமா சாப்பிட்டு இறந்தவங்களையும் நான் கண்கூடா பார்த்துருக்கேன். அப்படின்னு சொல்றாரு. தென்னாப்பிரிக்காவுல நீக்ரோக்கள் வந்து சுத்தமா மசாலா ஐட்டமே தொடவே மாட்டாங்க. ஆனா, அவங்களுக்கு மசாலா பிடிக்கலனா கூட அட்லீஸ்ட் அந்த உணவு பொருள் மஞ்சளா இருந்தா ஒத்துப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அடுத்ததா காஃபி, டீ, கோகோ இந்த பொருளோட தேவையெல்லாம் பத்தி சொல்றாங்க. என்னன்னா, டீ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு சீனால தான் வந்து உருவாகியிருக்கு. அது எப்படி வந்தது? டீ வந்து எப்படி நடைமுறையில உலக அளவுல பிராக்டிஸ்க்கு வந்ததுங்கிற ஸ்டோரிய தான் நம்ம பார்க்க போறோம். என்னன்னா, சீனால வந்து குடிக்கிற தண்ணி வந்து சுத்தமாவே இருக்காதாம். அது எப்பவுமே சுத்தமா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து கேரண்டி குடுக்க முடியாது. அந்த மாரி சுத்தமா இருக்கிறத ஆம் சுத்தமா குடிக்கணும் அப்படின்னா, அவங்க வந்து காய்ச்சி தான் குடிக்கணும். ஆனா, எல்லா தண்ணியும் நம்ம வந்து காய்ச்சின தண்ணி அப்படின்னு கண்ண மூடிட்டு குடிக்க முடியாது. அத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஆ ஒரு சீனால இருந்த ஒரு மனிதர் வந்து என்ன பண்ணாராம், ஆ ஒரு ஒரு விசேஷ புல் சாதாரணமா விளையிற புல்ல வந்து தண்ணீல போட்டு கொதிக்க வச்சாராம். கொதிக்க வச்சோனே என்னாச்சாம், அது வந்து கலர் மாறுனதாம். கலர் மாறுனோனேயும், சரி ஓகே இது வந்து கொதிக்க வச்ச தண்ணி, சூடு பண்ண தண்ணி அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணாங்களாம். அத ஒரு பிராக்டிஸா எடுத்துக்கிட்டு, சரி இனிமே தண்ணி குடிக்கணும் அப்படின்னா, அது வந்து சுத்தமான தண்ணியா இருக்குன்னு நமக்கு கேரண்டி குடுக்கணும்னா, அது அந்த அந்த இலை போட்டு அது கலர் மாறி இருக்கு அப்படின்னா, நம்ம கண்ண மூடிட்டு குடிக்கலாம். அது வந்து சுத்தமான தண்ணி அப்படிங்கிறத அங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்களாம். அது வந்து ஒரு நல்ல பழக்கத்துக்காக ஆரம்பிச்ச ஒரு விஷயம். நம்ம வந்து சுத்தமான தண்ணிய காய்ச்சி குடிக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்காக ஆரம்பிச்ச ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து ஒரு அடிக்ட் அளவுக்கு அத வந்து போயிடுச்சு. ஆனா, அப்ப உள்ள நடைமுறை வந்து நல்லா தான் இருந்தது. ஆனா, இந்த காலகட்டத்தில நம்ம குடிக்கிற டீ வந்து எந்த அளவுக்கு ஆரோக்கியமானது, சுத்தமானது, குவாலிட்டியானதுன்னு நம்ம வந்து கேரண்டி குடுக்க முடியாது. ஏன்னா, அதுல வந்து நெறைய ரசாயனங்கள், நறுமணப் பொருட்கள் எல்லாம் வந்து கலந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. முக்கியமா அதுல கலந்திருக்க தானின் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து அ விஷப்பொருள் இருக்கு. அது எதுக்கு உபயோகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோல் தொழிற்சாலையில எல்லாம் வந்து அந்த அம் அந்த தோல வந்து பதப்படுத்துறதுக்கு விரைப்பா ஹார்ட் ஆகுறதுக்காக அந்த தானின்ங்கிற கெமிக்கல் வந்து பயன்படுத்துவாங்களாம். அந்த கெமிக்கல் வந்து இந்த டீ தூள்ல இருக்கிறதுனால, அத குடிக்கிறதுனால நம்மளோட குடலும் வந்து அந்த விரைப்பு தன்மை அடைஞ்சு ட்ரை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆம், இதுதான் வந்து அந்த அ டீ உருவானதோட விதம். இந்த டீயில பார்த்தீங்கன்னா, பால் கூட கொஞ்சம் கலந்து குடிச்சா ஒண்ணும் தப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அ அடுத்து நான் வந்து தேநீர பத்தி எந்த அளவுக்கு ம், அதோட டிஸ்அட்வான்டேஜ் பத்தி சொன்னனோ, அதே மாரி காஃபியும் கொஞ்சம் கூட சலிச்சது கிடையாது அப்படின்னு சொல்றாரு.
காஃபி வந்து அதில் ஒரு சில நல்லது இருக்கு. இருமலை தவிர்க்குது. நம்ம அது குடிச்சா வயிறு உப்புசம் குறையுது. அது ஓகே தான். இருந்தாலும் அது தொடர்ந்து குடிச்சோம் அப்படின்னா வந்து ஆம், நம்மளுக்கு வந்து நெறைய பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சேம் அதே மாரி கோகோன்னா இப்ப மத்த அந்த கூல் ட்ரிங்க்ஸ் வகைகள் எல்லாமே சேர்த்து தான். இது வந்து ஜீரண சக்தி வந்து குடிக்கிறதுனால ஜீரண சக்தி அதிகமாகுது அப்படின்னு ஒரு சில பேர் சொன்னாலும், அதுல நெறைய தீமைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3த்துக்கு பதிலா நம்ம ஆல்டர்னேட்டிவா என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, நம்ம காய்கறிகள வந்து அம் அ சூப்பா இது பண்ணி குடிக்கலாம். இல்ல தேநீர், காஃபிக்கு பதிலா வந்து எலுமிச்சம்பழத்த வெந்நீர்ல பிழிஞ்சு குடிக்கலாம். இந்த மாரி நம்ப ஃபாலோ பண்றதுனால, இயற்கை முறைகள ஃபாலோ பண்றதுனால, நம்மளுக்கு வந்து ஆரோக்கியம் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. நெறைய பேர் வந்து இந்த டீய வந்து அளவுக்கு அதிகமா குடிச்சு, இல்ல கரெக்ட் டைமுக்கு குடிக்கலனா கூட, அவங்க ஒரு மாரி ஆயிடுறாங்க. தலைவலிக்குது, அப்படி இப்படின்லாம் சொல்லிடுறாங்க. இத ஒரு பழக்கமாவே வச்சுக்கிற ஆட்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இந்த தேநீர், காஃபி, கொக்கோ இது வந்து எப்படி அதுலேருந்து மீண்டு வரலாங்கிறதுக்கான வழிமுறைகள். அடுத்து பார்த்தீங்கன்னா, லாகிரி வஸ்துக்கள் அப்படின்னா என்னன்னா, இந்த போதைப் பொருட்கள பத்தி சொல்றாங்க. மது, கஞ்சா, புகையிலை, அபின் இந்த வகைகள் எல்லாம் வந்து அ வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றாங்க. இதுல வந்து சாராயமும், கள்ளும் அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து எடுத்துக்கிறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. ஆம், இருந் அ தெரிஞ்சும் நம்ம மனிதர்கள் வந்து இத வந்து குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா வந்து புகையிலை எடுத்துக்கிறவங்களுக்கு வந்து அதிகப்படியா எச்சில் ஊறிக்கிட்டே இருக்குமாம். அவங்க ஊற என்ன பண்ணுவாங்கன்னா, சுத்தி இருக்கிற இடத்தெல்லாம் வந்து எச்சு துப்பி துப்பி அவங்க சுத்தி இருக்கிற இடத்தையும் நாஸ்தி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆ மது குடிக்கிறதுனால அவங்களே மறந்துடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால அவங்களோட சுயமரியாதைய வந்து இழக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம தேநீருக்கு பதிலா எப்படி பதநீர் வந்து வந்துச்சோ, அது மாரி நம்ம மதுவுக்கு பதிலா வேற எதையாவது ஒண்ணு குடிச்சு தான் ஆகணும். மதுவ வந்து அடியோட மறக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பதிலா வெல்லத்த வந்து வெல்லத்த வந்து தண்ணீர்ல கலந்து குடிக்கிற மாரி, வேற ஏதாவது நம்ம ஆல்டர்னேட்டிவா திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா இந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் அவங்கலாம் வந்து அ இந்தியாவிலேருந்து தென்னாப்பிரிக்காவுக்கு கூட்டு வருவாங்களாம். கூட்டு வரும்போது அவங்க நெறைய இந்த மாரி உழைக்கிறதுக்காக வந்துட்டு மதுவுக்கு அடிமையாகி அவங்களோட வாழ்க்கை வந்து மாறுறத நான் வந்து கண்கூடா பார்த்துருக்கேன். அப்படின்னு காந்தியடிகள் சொல்றாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பிரம்மச்சரியத்த பத்தி சொல்றாங்க. பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது, திருமணமே பண்ணிக்காம இருக்கிறது மட்டும் பிரம்மச்சரியம்னு நம்ம நெனச்சிட்டு இருக்கோம். அது கிடையாது. திருமணம் பண்ணாம இருக்கிறது மட்டும் பிரம்மச்சரியம் கிடையாது. அவங்க வந்து முக்கியமா இந்த முனிகள், அம் அம் முனிவர்கள், மத்த இந்த பிரம்மச்சரியத்த ஃபாலோ பண்றவங்களுக்கெல்லாம் இருக்கிற கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா, அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. அவங்க வந்து கோவங்கிறதும் ஒரு உணர்ச்சி தான். முக்கியமா அவங்க வந்து எல்லா உணர்ச்சிகளையும் கண்ட்ரோல் க க கட்டுப்படுத்தணும். அதுக்கு பேரு தான் உண்மையான பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து ஆண்களுக்கும் அடங்கும், பெண்களுக்கும் அடங்கும்னு சொல்றாங்க. எல்லா விதமான உணர்ச்சிகளையும் அடக்கி, அம் அ அம் சுய உணர்வுகள அடக்கணும், கோபதாபங்கள அடக்கணும். இது எல்லாம் தான். அதுக்கு மாறா நம்ம என்ன நெனச்சுக்கிறோம், பிரம்மச்சரியமா இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப கோவம் வரும். அவங்க கோவப்படுறது எல்லாமே நல்லதுக்கு தான். அவங்க கோவப்பட்டா வந்து அதுல ஒரு நியாயம் இருக்கும். அந்த மாரியெல்லாம் வந்து நம்ம தப்பா நெனச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. புலன் அடக்கத்தை ஐம்புலனையும் அடக்கி, அ புலன் நுகர்ச்சியையும் அடக்கி வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த பிரம்மச்சரியம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது இது எல்லாமே வந்து இந்த ஆரோக்கிய திறவுகோலோட முதல் பாகம். 2ஆம் பாகம் பார்த்தீங்கன்னா, மண், ஆ தண்ணீர், ஆகாயம், சூரியன், காற்று இது மூலமா நம்ம நம்மளோட உடம்ப வந்து எப்படி பாதுகாக்கலாம்னு காந்தியடிகள் சொல்றாங்க. மண் மூலமா வந்து நெறைய இயற்கை வைத்தியங்கள் பண்ணி நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள வந்து தீர்க்கலாம் அப்படிங்கிறத நான் நான்
நான் வந்து கண்கூடா பார்த்துருக்கேன். நானே எனக்கு நெறைய பண்ணியிருக்கேன். என்னோட பசங்களுக்கா இருக்கட்டும், எனக்கா இருக்கட்டும், நான் நெறைய இந்த அந்த மண் சிகிச்சை மூலமா நெறைய தீர்வுகள் கொண்டு போயிருக்கேன். முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த மலச்சிக்கலுக்கு இந்த மண் சிகிச்சை ரொம்பவே உதவியா இருந்திருக்கு, அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆம். எனக்கு வந்து இது மலச்சிக்கல் ஆகும்போதெல்லாம், நான் இந்த இத வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அ ஜஸ்ட் எழுதிய "இயற்கைக்கு திரும்புக" அந்த நூல வந்து நான் நெறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன். என்னோட ஃப்ரெண்டு கூனேங்கிறவரு தென்னாப்பிரிக்கால அவரோட ஃப்ரெண்டா இருந்தவரு. அவர் தான் வந்து "கடையனுக்கு கரை தேற்றம்" அந்த நூல வந்து பரிசா குடுத்தவரு. அம் அவரு வந்து இந்த ஜஸ்ட் எழுதிய "இயற்கைக்கு திரும்புக" அந்த நூல வந்து படிக்க சொல்லியும் சொல்றாரு. அந்த நூல்ல இந்த மண் சிகிச்சை பத்தி நெறையா இருக்கு. மண்ணோட உபயோகத்த பத்தி நெறையா இருக்கு. அந்த மண் சிகிச்சை வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஒரு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் திரவத்துல வந்து ஒரு துணிய வந்து நனைச்சுட்டு, அந்த துணி உள்ள அ ந ம் மண்ண வந்து போடணும். மண்ணுங்கிறது எல்லா மண்ணையும் போடக்கூடாது. அது வந்து நல்லா பவுடர் ஃபார்ம்ல இருக்கணும். அதுக்கு முன்னாடியே அத அ கழுவி வந்து சூரிய ஒளியில காய வச்சிருக்கணும். இல்ல நம்ம வந்து வாணலியில போட்டு வறுத்து வறுத்து மீன்ஸ் அதுல சூடாக்கியிருக்கணும். அந்த மாரி உள்ள மண்ண வந்து நம்ம வந்து அந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்ட திரவத்துல ஊற வச்ச துணியில வந்து கட்டிட்டு, அத வந்து நம்ம வயித்துல கட்டிட்டு இருந்தோம் அப்டின்னா, மலச்சிக்கல் சரியாயிடும். இன்க்ளூடிங் தலைவலி கூட சரியாயிடும். இந்த மாரி நான் நெறைய இதுக்கு மண் சிகிச்சை வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். விளக்கெண்ணெய் கூட அந்த மண் முடிச்சுல ஊத்திட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்டின்னு சொல்லிர்றாரு. பாம்பு கடிக்கு கூட இந்த மண் மண் சிகிச்சை வந்து குணப்படுத்தும். நான் நெறைய தடவ வந்து தேள் கடிக்கு எந்த மருந்துமே யூஸ் பண்ணாதப்ப, இந்த மண் சிகிச்சை தான் வந்து உபயோகமா இருக்கு. தேள் கடிக்கு மட்டும் இல்ல, குளவி கடிக்கு கூட யூஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கடுமையான ஜுரத்துல இருந்தப்போ கூட இந்த மண் பற்று போடுறதுனால சரியாகும். என் பையனுக்கு ஒரு தடவ டைஃபாய்டு ஜுரம் வந்தப்ப நான் இத தான் ஃபாலோ பண்ணேன். ஃபாலோ பண்ணி ஒரு கட்டத்துல அவனுக்கு சரியாவும் ஆயிருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அம் கொஞ்சம் எண்ணெயும், உப்பும் கலந்த மண்ண கூட யூஸ் பண்ணலாம். அதனாலயும் சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு காரணத்தையும் கொண்டும் பிசுபிசுப்பா இருக்கிற மண்ணு, கொல கொலன்னு இருக்கிற மண்ண வந்து கட்டி சேராம கட்டியா இருக்கிற மண்ணையும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி உரம் போட்டு, இல்ல கெமிக்கல் ஏதாவது மிக்ஸ் ஆன மண்ணு, உரம் போட்ட பூமியிலருந்து எடுக்கப்பட்ட மண்ணு, அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. மண்ண வந்து நம்மளுக்கு அதோட தரம் தெரியல அப்படிங்கிற பட்சத்துல, அத சூடாக்கிட்டு ஆற வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். இந்த மாரி யூஸ் பண்றது மூலமா நம்ம நெறைய அ இயற்கை முறையில சிகிச்சைய வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, தண்ணீர். தண்ணீர் தண்ணீர் மண் சிகிச்சை எந்த அளவுக்கு நான் ஃபாலோ பண்ணியிருக்கேனோ, அதே மாரி தண்ணீர் சிகிச்சையும் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதுல பார்த்தீங்கன்னா, இடுப்பு ஸ்நானம், ஆ அமர்ந்த நிலையிலேயே ஸ்நானம்லாம் நான் எடுத்திருக்கேன். இந்த மாரி எடுக்கிறதுனால நெறைய நன்மைகள் உருவாகுது. நம்ம வந்து ஜலதோஷம் பிடிக்கும்னு நெனைக்கிறோம். அந்த மாரியெல்லாம் இல்ல. இது வந்து சரியாயிடும். நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணீங்கனாலே எல்லாம் சரியாயிடும். இத நீங்க இந்த புக்கெல்லாம் நல்லா தெளிவா படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாரி இடுப்பு ஸ்நானம் பண்றதுனால, ஃபீவர் டைம்ல எல்லாம் வெப்பம் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்றாங்க. நெறைய சாப்பிட்டுட்டு வயிறு முட்ட சாப்பிட்டுட்டு இந்த இடுப்பு ஸ்நானம்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த ஈர துணியில போத்துற முறையினால நெறைய பேருக்கு வந்து உடல் உடல் வெப்பமா இருக்கிறது வந்து குறையுது அப்படின்னு சொல்றாங்க. சளி, ஜுரம்லாம் வரும்னு சொல்லிட்டு நம்ம பயப்படணுங்கிற அவசியமே இல்ல. ஏற்கனவே சொன்ன மாரி என் பையனுக்கு டைஃபாய்டு ஜுரம் கூட இதனால சரியாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆம் நடுக்கம் அந்த மாரி எல்லாம் எதுவும் வராது. வந்துச்சு அப்டின்னா கொஞ்ச நேரத்துல சரியாயிடும் அப்டின்னு சொல்றாங்க. இந்த தண்ணீர் சிகிச்சையில ஒன் ஆஃப் த டைப் வந்து ஆவி பிடிக்கிறது, நீராவி. நமக்கு வந்து கொதிக்கிற தண்ணீல வந்து ஏதாவது அ ஆரோக்கியமான அம் வேப்பிலையோ, இல்ல மூலிகை பொருட்கள் வந்து போட்டு நம்ம வந்து ஆவி பிடிக்கிறதுனால நம்ம மூக்குல நுரையீரல்ல இருக்கிற கிருமிகள்லாம் அழியும். அது மூலமா நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கலாம். ஜலதோஷம் போகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நீர் சிகிச்சையில வந்து பார்த்தீங்கன்னா,
வெதுவெதுப்பான தண்ணியில வந்து நம்ம கால் வச்சுட்டு இருக்கும்போது காலோட ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். கால் வலி குணமாகும். ஏதாவது ச புண் இருந்தா கூட குணமாகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாரி அ ஏராளமா இந்த நீர் சிகிச்சையில பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஆகாயம். எதனால இந்த நீர், நிலம் இத பத்திலாம் சொல்றாங்கன்னா, இந்த பஞ்சபூதங்களும் நம்மளோட உடம்புக்கு வந்து எந்த அளவு ஆரோக்கியத்துக்கு தேவை, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி எப்படி நம்ப அம் உடம்ப வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொன்னத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வராங்க. அது மாரி ஆகாயமும் நம்மளோட உடம்பும் ஒண்ணு. ஆ ஆகாயம் வந்து இருக்கிற எல்லையே கிடையாது. அது மாரி நம்ம உடம்புக்கும் எல்லை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சூரியன். சூரிய வெளிச்சம் இல்லாம நம்ம மனிதனால வாழவே முடியாது. இப்ப ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா, சூரிய குளியல்னு சொல்லிட்டு அத ஃபாலோ பண்றாங்க. நம்ப அந்த மாரியெல்லாம் எதுவும் ஃபாலோ பண்றதில்ல. அதுக்கு பதிலா காலையில, ஈவினிங் சூரிய ஒளியில இருந்தாலே நம்மளுக்கு தேவையான சத்துக்கள்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அ காலை வெயில்ல நிக்கிறதுனால ரத்த விருத்தி ஆகுதுன்னு சொல்றாங்க. நம்ம வந்து அந்த சூரியல் குளியல் கூட எடுத்துக்கிறதுனால நெறைய வகையான நோய்கள் வந்து கட்டுப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அம் அ நம்ம வந்து தொடர்ந்து வெயில்ல இருக்கிறதுனால தலை சூடாயிடும். அ அது மூலமா வந்து கண் எரிச்சல் உண்டாகும், உடம்பு சூடாயிடும்னு நெனைக்கிறவங்க வேணுனா, தலையில வேணுனா அந்த மண் பற்று போட்டுக்கலாம். அப்படி இல்லன்னா வாழை இலைனால தலைய வந்து சுத்தி வச்சுக்கலாம். இந்த மாரி பண்றதுனால தலை வந்து சூடாகாம இருக்கும். ஒரு வேளை உடம்பு தலை மூலமா சூடாகுங்கிற டவுட் இருக்கிறவங்க இத ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அம் காற்ற பத்தி ஏற்கனவே நான் சொன்னதுனால, அ அது வந்து திரும்ப ரிப்பீட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இத முடிக்கிறாங்க. இதுல இந்த புக்ல வந்து அடிஷனலா இன்னொரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ம் சாரி நம்மளோட சர்வதர்மா பிரேயர்ல வரக்கூடிய அ சொல்லுவம் வைஷ்ணவன் யாரென கேளீர். அந்த புக்கு அந்த பாட்டு வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்லயும், இன்னொரு பாட்டு அருள் ஜோதியே வழி காட்டிடு. அந்த பாட்டு வந்து லாஸ்ட் பேஜ்லயும் இருக்கு. நான் வந்து இன்னைக்கு தான் பார்த்தேன். அம் அதனால இந்த பாட்டு வந்து தெரிஞ்சுக்கணும், இல்ல பாட கத்துக்கணும்னு நெனைக்கிறவங்க இந்த புக்க ரெஃபர் பண்ணீங்கன்னா, அந்த பாட்டையும் பார்த்துக்கலாம். தேங்க் யூ. மேம் ரொம்ப சொல்லுங்க. பேசவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா 1 மணி நேரத்தை கரெக்டா ஷார்ப்பா 5 மணி வரையும் பேசியிருக்கீங்க. அந்த 5 மணி வரைக்குமே வந்து ஒரு மனிதர்கள் ஆரோக்கிய திறவுகோல் அப்படின்ற ஒரு புத்தகத்துல ஒரு மனிதர் எப்படிலாம் பண்ணணும், எதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணணும், காந்தியடிகள் எதெல்லாம் சொன்னாரு அப்படின்ற விஷயங்களை வந்து நீங்க இங்க சொல்லியிருக்கீங்க. கரெக்டா 3 மணி வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு அந்த கடைசி அந்த 1 மணி நேரத்துல டிராவல் பண்ணி அம்பத்தூர் சென்டர் போயிட்டு ஒரு செஷன் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய டெடிகேஷன் இதுல இருந்தே தெரியுது. ரொம்ப அழகா பேசியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். மற்றவங்களுடைய கமெண்ட்ஸ் கேட்டுருவோம். இருந்து கற்பகம். சொல்லுங்க மேடம். மேம் நீங்க ரொம்ப பொறுமையா ஒவ்வொரு டாபிக்கும் எங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா புரிஞ்சுது. நல்ல விஷயத்த எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம். அது மாதிரி எல்லாமே நல்ல விஷயமா இருந்தது. எங்களுக்கு இப்ப ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதால இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கோ எடுத்துக்கிறதுக்கோ ஒரு நல்ல வாய்ப்பா கிடைச்சது. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ மேடம். புக் ரிவ்யூ ரொம்ப சூப்பரா இருந்தது. காந்தி வந்து இந்த அளவுக்கு எழுதி இருக்கிறாருன்றது ஒரு மருத்துவர் கூட அந்த அளவுக்கு சொல்லுவாங்களான்னு தெரியல. ரொம்ப சூப்பரா அந்த ஒரு டாபிக்குமே இருந்தது. நான் வந்து இதுல புதுசா தெரிஞ்சுது என்னன்னாக்கா மண்ணை வச்சு மருத்துவம் செய்யறாங்க அப்படின்றது வந்து வித்தியாசமா இருந்தது. அதுல எப்படி வந்து நம்மள வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது நல்லா இருந்தது. அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. நிறைய விஷயம் ஃபுட்டு கண்ட்ரோல் எப்படி பண்றது, ஆயில் நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், எதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், எதை வந்து எக்ஸசைஸ்ல இருந்து எல்லாமே நல்லா இருந்தது. டாபிக் ரமேஷ். குட் ஈவினிங் சிஸ்டர். குட் ஈவினிங். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது, நல்லா இருந்தது. ஒரு தண்ணியோட டீடைல்ஸ அந்த அளவுக்கு அழகா சொல்லியிருந்தீங்க. எப்படிலாம் தண்ணி குடிக்கணும், அதோட ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே சொன்னீங்க. அது இல்லாம மூக்குல தண்ணி விட்டு இந்த பக்கம் எடுக்கிறது, அந்த மூச்சு இது, அதை பத்தி சொன்னீங்க. வாய் சுத்தமா இருந்தா மட்டும் போதாது, மூக்கும் சுத்தமா வச்சுக்கணும்னு சொன்னீங்க. காத்த பத்தி சொன்னீங்க. ஒவ்வொன்றுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. சில விஷயங்கள் எனக்கு இது புதுசா இருந்தது, இது வரைக்கும் எனக்கு தெரியாம இருந்தது. அந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு நீங்க ஷேர் பண்ணீங்க. ஸோ இதுக்கப்புறமா நான் அதை எடுத்துக்கிறேன்.
ரொம்ப தேங்க்ஸ். நல்லா பொறுமையா அழகா சொன்னீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். போலூர் சிசில இருந்து நசீரா பேசுறேன். சொல்லுங்க மேடம். எப்பவுமே வந்துட்டு அறிவு சம்பந்தமாவோ இல்லைன்னா வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு மோட்டிவேட் பண்ற மாதிரியோ நிறைய ஸ்பீச்சஸ் கேட்டிருக்கேன் இந்த புக் ரிவ்யூ மூலமா. இன்னைக்கு நீங்க வித்தியாசமா மத்தவங்களோட ஹெல்த் எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு புக் எடுத்திருக்கீங்க. அது காந்திஜி வந்துட்டு இப்படி ஒரு புக் எழுதியிருக்காரு அப்படின்றது இது எனக்கு புதுமையா தோணுது. இது முடியும் அப்படி கேட்டது கிடையாது. ஆனா இன்னைக்கு நீங்க எடுக்கும்போது தான் அப்படி ஒரு புக் இருக்கிறது தெரியுது. இன்னைக்கு நீங்க மத்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து உணவு வந்துட்டு எந்த அளவுக்கு உபகாரமாவும் இருக்கும், அதிகமா ஆனா எந்த அளவுக்கு உபத்திரமா மத்தவங்களோட உடம்ப பாதிக்கும் அப்படின்றத பத்தியும் நீங்க நல்ல அழகா எடுத்து சொன்னீங்க. ரொம்ப பொறுமையா ரொம்ப நிதானமா ஒவ்வொரு பாயிண்ட்டும் மத்தவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் எப்படின்னா அவங்க சாப்பிடுற விதமும் சரி, அவங்க எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டும் சரி, எல்லாருமே கரெக்டா எடுத்துக்கிறது இல்ல. இன்னைக்கு நீங்க சொல்ற விஷயத்துல இருந்து நிறைய பேர் அந்த மாற்றங்கள் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன், நான் உள்பட அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்குமே ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஆரோக்கியமா இருந்தா தான் நல்லா வேலை செய்ய முடியும், நல்ல வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு போக முடியும். அதுக்கு நீங்க இன்னைக்கு டாபிக்கே நீங்க டிஃப்ரெண்டா மத்தவங்களோட ஹெல்த்தை பேஸ் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப அழகா இருந்துச்சு. அத சொன்ன விதமும் சரி அழகாவே இருந்துச்சு, புரியக்கூடிய விதத்திலயும் இருந்துச்சு. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேடம். ஆன்லைன்ல அவ்வளவுதானா கமெண்ட்ஸ்? மேம் நீங்க சொன்னதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு மனுஷங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ, என்ன மாதிரி எல்லாம் ஃபுட்டை ஃபாலோ பண்ணா கரெக்டா இருக்குமோ, அது எல்லாமே இந்த புக்ல நீங்க அழகா கவர் பண்ணி சூப்பரா சொன்னீங்க மேம். அதுல ஃபர்ஸ்ட் ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்கன்னா, உடலை பார்த்து தோற்றத்தை பார்த்து வந்து யாருமே எடை போடக்கூடாது. இப்ப நிறைய பேர் இருப்பாங்க குண்டா இருந்தாங்க அப்படின்னா அப்ப இவங்க ஆரோக்கியமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படி ஒல்லியா இருக்கவங்க எல்லாம் வந்து வீக்கா இருக்காங்கன்னு அர்த்தம், வீக்கா இருக்காங்க அர்த்தம் அப்படி எல்லாம் கிடையாது. அவங்கவுங்க ஆரோக்கியம் வந்து வேற மாதிரி இருக்குன்றதெல்லாம் வந்து நல்லா சூப்பராகவும் கரெக்டாகவும் நல்லா தெளிவாகவும் ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளேஷனோட சொல்லி இந்த புக்கு ஃபுல்லா அழகா சொல்லி முடிச்சாங்க. தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ மேடம். வேற யாராவது இருக்கீங்களா? சார் நான் திரிபுவனா சார், அம்பத்தூர்ல இருந்து. பேசுங்க மேடம், பேசுங்க. தேங்க்யூ சார். ஆக்சுவலா எனக்கு இப்போ என்னன்னா, ஒரு டாக்டர் கிட்ட போனா ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு நியூட்ரிஷன் கிட்ட போகும்போது சில இன்ஃபர்மேஷன் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். பட் ஆனால் எனக்கு இவங்க புக் ரிவ்யூ பண்ணும்போது எனக்கு எல்லாருமே எனக்கு இருந்த சந்தேகங்கள் நிறைய விஷயங்கள் யாரை கேட்கணுன்ட்டு ஒரு பர்சனை மீட் பண்ணும்போது எனக்கு எல்லா சந்தேகங்களும் நம்ம உடம்ப பற்றி கிளாரிஃபை பண்ணிக்க முடியுமா அப்படின்னா எனக்கு கொஞ்சம் யாரை அணுகிறதுனே தெரியாமல் இருந்த ஒரு சுச்சுவேஷன். மேடம் பேசுனதுல எனக்கு எல்லாமே நிறைய கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கு. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, மேம் வந்து எதெல்லாம் எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்றத அந்த நியூட்ரிஷன்ல வந்து நம்ம உடம்புல நோய் வருதுன்னு சொல்கிறோம், ஆனால் எதுக்காக வருது, எந்த மாதிரி நம்ம ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்ற அந்த அவேர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். மேம் அது இல்லாமல் அது ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப தெளிவாகவும் இருந்தது அந்த விளக்கம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ மேம். அது நேரில் வேற நாங்கள் கேட்டிருக்கோம், ரியலாக ரொம்ப நல்லா இருந்தது சார். தேங்க்யூ. தேங்க்யூ திரிபுவனா மேம். மேம் பக்கத்துல வேற யாரும் இல்லீங்களா? கார்த்திகா மேம் இருக்காங்க சார். இருக்காங்க. சொல்லுங்க. சார் வணக்கம் சார், நான் லோகேஸ்வரி. தெரியுது மேம், பேசுங்க. இல்ல மேம் சொன்ன விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு சைனஸ் அப்புறம் தைராய்டு அந்த ப்ராப்ளம்லாம் இருந்தது ஃபர்ஸ்ட். அவங்க சொன்ன மாதிரி அந்த சூரிய குளியல் அந்த மூக்குல தான் வந்து சுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காத்து பத்தி சொன்னாங்க இல்லைங்களா, அது வந்து 100% உண்மை. அது வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா அது ப்ராக்டிக்கலாவே பண்ணி அது கியூரே ஆயிருக்கு. நம்ம சில இதெல்லாம் வந்து புக் ரிவ்யூ பண்ணும்போது வந்து கேட்போம், அதோட வந்து அதை ஃபாலோ பண்ண மாட்டோம். அந்த 1 வீக் நம்மளுக்கு அதோட தாக்கம் வந்து இருந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒர்க் பிஸியில் அதெல்லாம் மறந்துடுவோம். பட் ஆனால் இது வந்து ரியலாகவே உண்மையாக உணர்ந்த விஷயம் இது. அது வந்து இப்போ எல்லாருமே கூட ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். மேம் வந்து தெளிவாக அப்படியே கண்டினியூஸாக அழகாக சொன்னாங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ லோகேஸ்வரி மேம். நான் சத்யா பேசுறேன். அக்கா சொல்லுங்கக்கா. ரொம்ப நல்லா பொறுமையா நிதானமா பேசுனாங்க. ரொம்ப அந்த ஹெல்த்துக்கான டிப்ஸ வந்து நிறைய காதுல வாங்கியாச்சு. இப்போ ஆன்லைன்ல சொல்லியிருந்தா கூட ஒரு இதெல்லாம் வந்து காதுல விழுந்திருக்காது. ஸோ நாங்க இங்கேயே உட்காந்து கேட்கும் போது எல்லா விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமா காதுல வாங்கிட்டோம். ஸோ தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ. எல்லா ஃபீட்பேக் சொன்ன எல்லாருக்குமே வந்து மனமார்ந்த நன்றிகள்.
ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து கார்த்திகா மேம். இப்போ அவங்க சொன்னாங்க நேர்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. அது நாங்க பண்ண ப்ரெஷரா என்னன்னு தெரியல. ஏன்னா நீங்க புக் ரிவ்யூ பண்ணியே ஆகணும் அப்படின்றதுனால ஸ்டெட் போர்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்படியே அம்பத்தூர் சென்டர் போயிட்டாங்க போல. அதனால அந்த ஒரு டெடிகேஷன் இன்னைக்கு லீவ்ல இருந்தாலுமே வந்து இதை ஸ்கிப் ஆகாம இதை நான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். அதை தாண்டி வந்து ஹெல்த் ரிலேட்டடா வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற போது இதுக்கு முன்னாடி ஹெல்த் ரிலேட்டடா பேசியிருக்கீங்க. பேசிக்காவே நீங்க வந்து நர்ஸ்ல இருந்து வந்ததுனால உங்களுக்கு அந்த ஹெல்த் ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும் சொல்றீங்க. ரொம்ப அழகா இருந்தது இந்த புத்தகம். ஆரோக்கிய திறவுகோல் ரொம்ப சின்ன புத்தகம். இது எல்லாருமே எடுத்தாங்கன்னா மினிமம் வந்து ஒரு நாள்ல படிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா அது யாருமே ஃபாலோ பண்ண மாட்டேன்றோம். நீங்க எல்லா விஷயத்தையும் கரெக்டா சொன்னீங்க. எப்படி பஞ்சபூதங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அது எப்படி நம்ம உடம்புல வந்து எப்படி ரோல் பிளே பண்ணுது அப்படின்ற விஷயங்களை கரெக்டா சொன்னீங்க. இங்க சேவாலியால் இருக்கும் அனைத்து ஆசிரியர்கள் சார்பாகவும் சேவாலியா ஊழியர்கள் சார்பாகவும் பிஜிபி துறையின் சார்பாகவும் இந்த ஒரு ஸ்பெஷலான அக்கேஷன்ல ஒரு நல்ல புத்தகத்தை ரிவ்யூ பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ. உண்மையா இந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு புக்கை படிச்சது எனக்குமே ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஷார்ட் பீரியடா இருந்தது. நான் பண்ணவே மாட்டேன். எனக்கு என்னால 1 ஹவர்லாம் பேச முடியாது, மூச்சு வாங்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காஞ்சனா மேடம்கிட்ட சொன்னேன். மேடமும் நீங்க உங்களுக்கு கன்வீனியன்ட்டான புக்கே எடுத்துக்கோங்க, எப்படி வேணாலும் நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, இந்த டைம்ல இந்த புக்கை எடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனாலதான் நான் எடுத்து இது பண்ணேன். முக்கியமா காஞ்சனா மேமோட மோட்டிவேஷனால தான் நான் இன்னைக்கு பண்ணேன். முடியாதுன்னு நினைச்சிட்டே இருந்தேன். எப்படி நான் 1 ஹவர் பேசணும்னு எனக்கே தெரியல. தேங்க்ஸ். தேங்க்யூ கார்த்திகா மேம். தேங்க்யூ ஆல்.